தளபதி அதாவது ஏகே தளபதி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சினிமா கரியர ஒண்ணா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையிலுமே இருந்தது. அதனை தாண்டி தற்போது தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக திகழ்ந்துட்டு இருக்காங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய படங்கள்ல ஒருவரை ஒருவர் தாக்கி வசனங்கள வைப்பாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களுடைய சண்டையுமே அதிகமாச்சு. இந்நிலையில தற்போது அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒருவரை ஒருவர் அவங்களுடைய படங்கள்ல வாழ்த்திட்டும் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, அண்மையில வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய இன்டர்வல் சீன்ல கூட நம்ம ஏகே அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய டைலாக்க பேசியிருப்பாரு. அதே போல விஜய் சாருக்கு கடைசியாக வெளியான குட் திரைப்படத்துல கூட 3 இடங்கள்ல அதிசாருடைய ரெஃபரன்ஸ் வரும். அதிலுமே கிளைமேக்ஸ்ல நீ யார் ஃபேன்மா அப்படின்னு விஜய் சார் கேட்கும் பொழுது மங்காத்தாவுடைய பிஜிஎம் பின்னாடி ஒலிக்கும். சோ இந்த காட்சிகள் எல்லாம் திரையரங்குகள்ல செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது இவங்க தொழில்துறையில நல்ல போட்டியாளர்களாக இருந்தாலுமே சொந்த வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் அப்படின்னு பலருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆனா ரசலுடைய சண்டை தான் ஓய்ந்த பாடல. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது குட் பேட் அக்லி திரைப்படத்துல அஜித் சார் விஜய் சாருடைய டைலாக் சொன்னதுனால அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொண்டாரு. மறைமுகமாக அவருக்கு நம்ம ஏகே அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக பலருமே சொல்றாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.